மத்திய கிழக்கு கொதித்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் உலக நாடுகள் ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தினாலும் இன்னும் ஒரு புறமாக சீனா அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈரான் போர் 2026 சீனாவின் நிழலுலக ஆட்டமும் ஒரு சில மறைக்கப்பட்ட உண்மைகளையும் இன்றைய நாளில் நாங்கள் பேசப் போகிறோம். 2026 ஆண்டு மார்ச் மாதம் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாக மாறியிருக்கிறது. தெஹ்ரானின் வீதிகளில் கேட்கும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் வெறும் ஒரு நாட்டின் எல்லை போருக்கானவை அல்ல. அவை புதியதொரு உலக ஒழுங்கின் பிரசவ வலிகள். அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுடன் கைகோர்த்து ஈரானின் மூலோபாய நிலைகளை தகர்த்து வரும் வேளையில் திரைக்கு பின்னால் இருந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது சீனா. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல, அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு தற்காப்பு அரண். இன்று ஈரான் எரியும் போது சீனா அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றினாலும் அதன் ஆழமான நகர்வுகள் அமெரிக்க பென்டகனை திணறடித்து வருகிறது. பழைய தரவுகளை தள்ளிவிட்டு 2026 பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தின் மிக சமீபத்திய கள நிலவரங்களை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். அது சில தெளிவுகளை ஏற்படுத்தும், பல கேள்விகளுக்கான விடைகளை கூட தரலாம். சீனாவின் போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு ஆதரவாக வந்துவிட்டன என்ற செய்தி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இதன் உண்மை தன்மை என்ன? 2020 பிப்ரவரி 20 முதல் மார்ச் மாதம் 1 வரை நடந்த மார்டைம் செக்யூரிட்டி பிளாக் 2026 கூட்டு போர் பயிற்சி இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. உண்மையிலேயே சீனாவின் டைப் 055 ரக டிஸ்ட்ராயர்கள் இப்போது பாரசீக வளைகுடாவுக்கு மிக அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. லியோபோங் 1 என்ற சீனாவின் அதிநவீன உளவு கப்பல் தற்போது ஓமன் வளைகுடாவில் நங்கூரமிட்டுள்ளது. இது வெறும் பயிற்சி என்று சீனா கூறினாலும் அதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய சிக்னல் இன்டெலிஜென்ஸ் வேலை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் ஏவும் ஒவ்வொரு ஏவுகணையின் பாதையையும் அவற்றின் சிக்னல்களையும் சீனா இந்த உளவு கப்பல் மூலம் இடைமறித்து அந்த தகவல்களை ரியல் டைம் முறையில் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினருக்கு பகிர்ந்து வருகிறது. அதாவது சீனா நேரடியாக குண்டு போடவில்லை, ஆனால் குண்டு எங்கே விழப்போகிறது என்பதை ஈரானுக்கு முன்கூட்டியே காட்டும் கண்ணாக செயற்பட்டு வருகிறது. பலரும் கேட்கும் கேள்வி, ஈரான் இவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும் போது சீனா ஏன் களத்தில் இறங்கவில்லை என்பதுதான். இதற்கு சீனாவின் நெருப்பு இல்லாமல் புகையை வைக்கும் ராஜதந்திரமே காரணம் என்று கூட சொல்லலாம். பொருளாதார பாதுகாப்பு ஒரு காரணமாக காணப்படுகிறது. சீனா தனது எரிசக்தி தேவையில் பெரும் பகுதியை ஈரானிடம் இருந்துதான் பெறுகிறது. போர் தீவிரமடைந்து ஈரானின் எண்ணெய் கிணறுகள் முற்றிலும் அழிந்தால் சீனாவின் உற்பத்தி துறை முடங்கும். எனவே ஈரானை தற்காக்க சீனா விரும்புகிறது. ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி போரில் ஈடுபட்டு தனது கடல்வழி வர்த்தக பாதையை ஆபத்தில் சிக்க வைக்க அது தயாராக இல்லை. அதேபோல வாரிசு அரசியலில் சீனாவின் தலையீடு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. கமேனியின் படுகொலைக்கு பிறகு ஈரானில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. சீனா தற்போது தனது $400 பில்லியன் முதலீட்டை பாதுகாக்க ஈரானின் அடுத்த தலைவராக யாரை கொண்டு வரலாம் என்பதில் தீவிரமாக இருக்கிறது. கமேனியின் மகன் முஜ்தபா கமேனிக்கு சீனாவின் ஆசீர்வாதம் இருப்பதாக தெரிகிறது. ஏனெனில் அவர் சீனாவின் வர்த்தக ஒப்பந்தங்களை அப்படியே தொடர சம்மதித்திருக்கிறார். அதே நேரம் ரஷ்யாவுடன் கைகோர்த்தல் என்ற விடயம் மிக முக்கியமானது. 2026 மார்ச் 1 காலை பீஜிங்கில் இருந்து வந்த செய்தியின்படி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ரஷ்யாவுடன் இணைந்து மத்திய கிழக்கில் ஒரு மத்தியஸ்த குழுவை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இது அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தட்டி பறிக்கும் ஒரு தந்திரம் என்று குறிப்பிடலாம். உண்மையில் ஈரானிடம் இன்று இருக்கும் அதிநவீன ஆயுதங்களில் 60% மேலானவை சீன தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டவை அல்லது சீனாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டவை. 2026 பிந்திய நிலவரப்படி பின்வரும் ஆயுதங்கள் ஈரானின் தற்காப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. CM-302 சூப்பர்சோனிக் ஏவுகணைகள். இவை சீனாவின் YJ-12 ஏவுகணையின் ஏற்றுமதி பதிப்பாக காணப்படுகிறது. இவை மணிக்கு 3500 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடியவை. அமெரிக்காவின் USS ஜெரால்ட் போர்ட் போன்ற பிரம்மாண்டமான கப்பல்களை தகர்க்க ஈரானிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் இதுதான். 2026 பிப்ரவரி மாதத்தில் மேலும் 50 ஏவுகணைகளை சீனா ரகசியமாக ஈரானுக்கு அனுப்பியதாக உளவு தகவல்கள் கூறுகின்றன. VDO நேவிகேஷன் சிஸ்டம் அமெரிக்கா ஈரானின் GPS சிக்னல்களை தூண்டிவிட்டது. ஆனால் சீனா தனது VDO
செயற்கைக்கோள் வசதியை ஈரானுக்கு முழுமையாக திறந்துவிட்டுள்ளது. இதனால் ஈரானிய ட்ரோன்கள் இப்போது துல்லியமாக ஆஸ்திரேலிய இலக்குகளை தாக்க முடிகிறது. அதேபோல சைபர் கவசம் ஸ்டேலின் யூனிட் 8200 செய்யும் சைபர் தாக்குதல்களை முறியடிக்க சீனாவின் கிரீட் ஃபிர்வால் போன்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஈரான் தனது இராணுவ சவர்களில் நிறுவியிருக்கிறது. இது ஸ்டேலிய ஹேக்கர்களுக்கு பெரும் சவால்களாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் மிக கச்சிதமாகவும் குறிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே எண்ணெய் விலை $180 தாண்டுமா என்று அஞ்சுகிறது. ஆனால் சீனா ஏற்கனவே தனது கையிருப்புகளை நிரப்பி வைத்துவிட்டது. போர் முகங்கள் சூழத் தொடங்கிய 2025 இறுதியிலேயே சீனா ஈரானிடமிருந்து தள்ளுபடி விலையில் பல மில்லியன் பேரல் எண்ணெய்களை வாங்கி சேமித்து விட்டது. இப்போது எண்ணெய் விலை உயரும் போது ஈரான் அந்த பணத்தை போருக்காக பயன்படுத்தும். அதே சமயம் சீனா தான் சேமித்து வைத்த எண்ணெயை வைத்து தனது பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்ளும். இது ஒரு மிகச்சிறந்த ப்ரீஎம்டிவ் பொருளாதார தந்திரமாக காணப்படுகிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். சீனா சண்டைக்கு வராது, ஆனால் ஈரான் தோற்பதை அது அனுமதிக்காது. சீனாவுக்கு ஈரான் ஒரு ஆயுத சோதனை கூடம். அமெரிக்காவின் நவீன ஆயுதங்கள் சீனாவின் ஆயுதங்களுக்கு முன்னால் எப்படி செயல்படுகின்றது என்பதை சீனா கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர் என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் மட்டுமல்ல. இது அமெரிக்காவின் டாலர் ஆதிபத்தியத்திற்கும் சீனாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப ஆதிக்கத்துக்கும் இடையிலான ஒரு நிழல் உலகப் போர். வரலாறு இப்போது பீஜிங்கிலும் தெஹ்ரானிலும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாமானியர்களின் ரத்தம் சிந்துகிறார்கள். ஆனால் அதிகார வர்க்கம் தனது அடுத்த 50 ஆண்டுகால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை இந்த சாம்பலில் இருந்து அமைத்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம். இது இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாகவும் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. சீனா நேரடியாக களமிறங்குமா? தற்போதைய கள நிலவரங்களின்படியாக சீனா தனது சொந்த இராணுவ வீரர்களையோ அல்லது போர்க்கப்பல்களையோ கொண்டு நேரடியாக போரில் ஈடுபட வாய்ப்பில்லை. இதற்கு சீனாவின் மிக முக்கியமான 2 கொள்கைகள் காரணம். ஒன்று, நேரடி மோதல் தவிர்ப்பு. சீனா அமெரிக்காவுடன் ஒரு நேருக்கு நேர் இராணுவ மோதலை இப்போதைக்கு விரும்பாது. அது தனது பொருளாதார வளர்ச்சியை சிதைக்கும் என கருதுகிறது. அதேபோல தற்காப்பு இல்லை. சீனாவின் சிகப்பு கோடு என்பது அதன் பிராந்திய இறையாண்மை சார்ந்தது. ஈரான் அதன் நட்பு நாடாக இருந்தாலும் ஈரானுக்காக தனது சொந்த படைகளை பலி கொடுக்க சீனா தயாராக இல்லை. சீனா நேரடியாக சண்டையிடவில்லை என்றாலும் மறைமுகமாக ஈரானை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நவீன காலத்து போர் வியூகம் என்று கூட சொல்லலாம். தொழில்நுட்ப கவசம் 2026 மார்ச் 1 அறிக்கையின்படி ஈரான் தனது வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை வழிகாட்டுதல்களுக்கு சீனாவின் வீடு 3 செயற்கைக்கோள் நேவிகேஷன் முறைகளை முழுமையாக பயன்படுத்துகிறது. ஜனவரி முதல் ஈரானின் அரசு மற்றும் இராணுவ மென்பொருட்களை சீனா தனது மூடிய அமைப்புகளுக்குள் மாற்றியுள்ளது. இது அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய சைபர் தாக்குதல்களை முறியடிக்க உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திய ஆபரேஷன் எபிக் பியூரி தாக்குதலுக்கு சற்று முன்பாக சீனா ஈரானுக்கு ஏராளமான தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை மற்றும் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கியதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஜோர்டான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் நகர்வுகளை சீனா உளவு செயற்கைக்கோள்கள் கண்காணிக்கிறது. அந்த தகவல்கள் ரியல் டைம் முறையில் இராணுவத்திற்கு ஈரானுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. அதே நேரம் ஈரான் போர் நீண்ட காலம் நீடித்தால் சீனாவிற்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறக்கூடும். எண்ணெய் தள்ளுபடி. சர்வதேச தடைகளுக்கு மத்தியிலும் சீனா ஈரான் என்பதற்கும் அதிகமான எண்ணெய் தள்ளுபடி விலையில் வாங்குகிறது. இந்த போரின் மூலம் $1 மதிப்பை குறைத்து சீன பணமாக ஜுவான் மூலம் வர்த்தக நிலைநாட்ட சீனா முயற்சிக்கிறது. சீனா ஒரு முயல் போல செயற்படுகிறது. அது நேரடியாக வேட்டையாடாது, ஆனால் வேட்டைக்காரனை திசை திருப்பும் அனைத்து வேலைகளையும் செய்யும். சீனா தனது வீரர்களை அனுப்பாது, ஆனால் ஈரானின் கைகளில் மிகச்சிறந்த ஈட்டிகளையும் கவசங்களையும் கொடுத்து அமெரிக்காவை ஒரு நீண்ட கால போரில் சிக்க வைக்கும். இதன் மூலம் உலக வல்லரசு என்ற அமெரிக்காவின் தகுதியை கேள்விக்குள்ளாக்குவதே சீனாவின் இறுதி இலக்கு என்று சொல்லலாம்.